ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலைட் சேனலில் 2 வகையான கொழுக்கட்டை ரொம்பவே ஈஸியாக பூ போல் எப்படி செய்கிறதுன்னு நான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க 2 வகையான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். தண்ணி சேர்த்ததுமே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. சுற்றி கொதி வரவும் அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை மாவை சேர்த்துடலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிட்டே நீங்கள் மாவை தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் இப்படி மாவு பிசையும் போது கொழுக்கட்டை ரொம்பவே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு மாவு கெட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாவை கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. இதுக்கப்புறம் பூரணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு நான் பொரிகடலை எடுத்து 1 2 இடித்து வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுத்தீங்களோ அதில் 3/4 கப் அளவுக்கு மண்டவெல்லம் எடுத்துக்கோங்க. மண்டவெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். பூரணம் பண்ணுறதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இந்த மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கில் மண் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தேங்காய் நீங்கள் திருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மண்டவெல்லம் தேங்காய் சேர்ந்து நல்லா வத்தி வரட்டும். அதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க பொரிகடலையே சேர்த்துக்கோங்க. நீங்கள் பொரிகடலைக்கு பதிலாக கடலைப்பருப்பு வேக வச்சுட்டு மசிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த தேங்காவும் மண்டவெல்லமும் நல்லா வத்தி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நுணுக்கி வச்சுருக்க பொரிகடலையே சேர்த்தாச்சு. பொரிகடலை மாவை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுங்க. இப்போ பூர்ணம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே கெட்டியாயிரும். இப்போ ஆற வச்சிருக்க மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. இது கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். நான் கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் இருந்தாலும் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை மாவு கையில் தொடும்போதே எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ கொழுக்கட்டை உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. சின்னதாவோ இல்லை பெருசாவோ நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்துட்டு உள்ளங்கையில் வச்சு மாவை நல்லா உருட்டி இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்டாக எடுத்துக்கோங்க. நடு கையில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் அமுக்கி கொடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ நீங்கள் நெய் தொட்டுக்கோங்க. மாவு ஒட்டலை எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் நெய் சேர்க்கும் போது கொழுக்கட்டை ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா லேசாக நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. வெளியில் உள்ள மாவு எந்த அளவுக்கு லேசாக எடுத்துக்கிறீங்களோ அப்போ கொழுக்கட்டை சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூரணம் இந்த அளவுக்கு நடுவில் வச்சுட்டு நீங்கள் கொழுக்கட்டையை மடிச்சிருங்க. இந்த சைஸில் கொழுக்கட்டை இருந்தால் போதும். கொழுக்கட்டையை இப்படி மடிச்சுட்டு நீங்கள் ஒரு விரல் வச்சுட்டு இந்த மாதிரி ஓரங்கள்லாம் அமுக்கி விட்டுருங்க. அப்போ இந்த பூரணம் வெளியேறாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இன்னமும் நீங்கள் கொழுக்கட்டையை அழகாக அச்சில் உள்ளது மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன் வச்சு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், அச்சில் செஞ்ச கொழுக்கட்டை மாதிரி பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. இப்போ ரொம்பவே சூப்பராக பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பூரண கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்பவே அருமையான பூரண கொழுக்கட்டை ரெடி. இதுக்கப்புறம் இன்னொரு வகையான கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக 3/4 கப் அளவுக்கு மண்டவெல்லம் நுணுக்குனது எடுத்திருக்கேன். மண்டவெல்லத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. இந்த கிளாஸில் நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மண்டவெல்லம் வடிகட்டி எடுத்துக்கிறணும். அதுக்காக தான் கொதிச்சு நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ வடிகட்டின மண்டவெல்லத்தில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்த்ததும் வெள்ளை எள்ளு அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எள்ளு சேர்த்துட்டு 1/2 மூடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன். இந்த மாவு சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாவு நல்லா கெட்டியாக வரட்டும். மாவு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுங்க. இந்த மாவு நல்லாவே ஆறி வரட்டும். இதுக்கப்புறம் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தட்டில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா ஆற விட்டுருங்க. நீங்கள் தேங்காவை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் மாவை கொஞ்சமாக நீங்கள் எடுத்து இந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறணும். இந்த 4 விரல் அதில் பதிகிற மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கிறணும். மாவில் இந்த 4 விரலும் பதியணும். அப்போ தான் பிடி கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
இப்ப இந்த கொழுக்கட்டைய வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க வச்சிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஒரு இட்லி தட்டுல நீங்க நெய் தடவிட்டு லைட்டா நெய் தடவிக்கோங்க. அப்படி இல்லைன்னா துணியை விரிச்சிட்டு நீங்க வேக வைக்கலாம். கொழுக்கட்டையை வச்சுட்டு நீங்க 5ல இருந்து 10 நிமிஷம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணுங்க. ரொம்பவே அருமையா கொழுக்கட்டை வெந்து ரெடி ஆயிருக்கும். இப்ப ரொம்பவே சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் புடி கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துடலாம். அதே பாத்திரத்துல நீங்க கொஞ்சமா நெய் தடவிட்டு புடி கொழுக்கட்டையை வச்சுட்டு இதையும் 5ல இருந்து 10 நிமிஷம் நீங்க வேக வச்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியா எப்படி 2 வகையான கொழுக்கட்டை செய்யறதுன்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த 2 வகையான கொழுக்கட்டையும் நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.